தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு அலங்கரிப்பு. பொதுவாகவே மனுஷங்க தங்களுக்கு எந்த பொருள் மேலே அதிக ஈர்ப்பு இருக்குதோ அதை பொறுத்து ஹைட்ரோஃபைல், ஆண்ட்ரோஃபைல், செலினோஃபைல்னு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தங்களை தாங்களே அலங்கரித்து ஒப்பனை செய்ய விரும்புவோரை காஸ்மெட்டோஃபைல்னு அழைக்கிறாங்களாம். இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் இந்த காலத்தில் பொருந்தது. மேக்கப் பண்ணுறதால கான்ஃபிடன்ஸ் வருது, போடாமல் போனால் எங்களை அறியாமல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மேக்கப் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதை விட ஒரு அழகான மேக்கப்பை பற்றி 1 தீமோத்தேயு 2:10 சொல்லப்பட்டிருக்கு. ஒப்பனை பண்ணுறது மூலமாக ஒருத்தங்க பிறர் பார்வையில் அழகாக தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட காணப்படுற குணங்கள் தான் இன்னும் அழகாக அவங்கள வெளிக்காட்டுமாம். எப்படின்னா, எல்லா காரியத்தையும் ஹேண்டில் பண்ணுற தெளிந்த புத்தி, பிறர் பார்வையில் மட்டும் இல்லாமல் ஆண்டவரின் பார்வையிலையும் தெய்வ பக்தி, தன்னிடம் உதவிக்காக வர எல்லாரிடமும் நற்கிரியைகள் செய்து சாந்த குணத்தோட அடக்கமாக இருக்கிறவங்க தான் வேதத்தின்படி அலங்கரிக்கப்பட்ட அழகானவர்கள். இனிமே நம்ம அலங்கரிப்பு கொஞ்சம் மாற்றிக்கலாமா? ஆமீன்.